இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல கொஞ்சம் 18+ சீன்ஸும் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லணும்னா, ஒரு வயது வந்த ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அவங்களோட மனசுக்குள்ள ஒரு சிலப்பட்ட ஆசைகள் இருக்கும். அது பிசிக்கலா இருக்கலாம், இல்ல மென்டலா இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் அது அவங்களோட மனநிலையை பொறுத்து, அந்த யோசிக்கிற திறனை பொறுத்து மாறும். அப்படி இருக்கிற இந்த படத்தோட ஹீரோயினுக்கு அவங்களுக்கும் ஒரு சில ஆசைகளா வருது. அதன் விளைவுல எப்படிப்பட்ட பிரச்சனைகளை அவளோட லைஃப்ல அவ சந்திக்கிறா அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. இது கண்டிப்பா ஒரு டிஃபரெண்டான ஸ்டோரியா இருக்கும். இது நாள் வரைக்கும் நம்ம ஊர்ல இல்ல எங்கேயுமே பெரும்பாலும் இப்படிப்பட்ட ஒரு ஜானர்ல ஒரு ஸ்டோரியை நம்ம பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி என்னதான் இந்த கதையில சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்ம முழுசா இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அழகான கிராமத்தை காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த படம் நடக்கிற காலகட்டம்னு பார்த்தா நாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த டைம்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னால நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஒரு கிராமத்தை காமிக்கிறேன். அந்த கிராமம் முழுக்கவே விவசாயத்தை மட்டும்தான் நம்பி இருக்கு. ஆனா நம்ம இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய கிராமம் இல்ல, இது வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஒரு 22 வயசு இருக்கிற இந்த படத்தோட ஹீரோயின் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு பக்கத்து பெட்லயே இன்னொரு லேடியும் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அம்மா போல தெரியும். அவங்க காலங்காத்தால ரொம்ப நேரத்திலேயே எழுந்து அடுப்பு பத்த வைக்கிறாங்க. சிலிண்டர் எல்லாம் கிடையாது, விறகு அடுப்பு தான். அதை பத்த வச்சு முடிச்சதுமே இந்த படத்தோட ஹீரோயினை அவங்க எழுப்பி விடுறாங்க. டைம் ஆயிடுச்சு, போய் வேலையெல்லாம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். பட் இருந்தாலும் என்ன பண்றது, வேற வாய்ப்பு இல்ல அப்படிங்கறனால ஹீரோயினும் எழுந்துச்சுக்கிறாங்க. காலையில எழுந்ததுமே ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா எங்கடா போறா அப்படின்னு பார்த்தா ஒரு மாட்டு தொழுவம் இருக்கு. அங்க பால் கறக்கறதுக்காக தான் ஹீரோயின் போயிருக்காங்க. அங்க இருக்கிற மாடு கூட ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கு. என்ன நினைச்சேன், நான் இன்னைக்கு வரமாட்டேன்னு சொல்லியா? என்ன பண்றது, உனக்கும் சரி எனக்கும் சரி என்னோட அம்மா எப்ப ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ அப்பதான் நம்ம ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். அது வரைக்கும் இந்த வேலைகள்லாம் நான் பார்த்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாலை கறந்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஹீரோயின் அவங்களோட வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு காலையில டிஃபன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அங்க இருக்கிற மாடுகளை ஓட்டிட்டு ஒரு காட்டுக்குள்ள போறான். முழுக்கவே அங்க வெறும் காடு மட்டும் தான் இருக்கு. ஒரு மனுஷனோட நடமாட்டம் கூட இல்ல. அந்த மாதிரியான ஒரு இடம், சொல்ல போனா நிம்மதியான ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு ஹீரோயின் வரா. அப்படி வந்த இடத்துல ஒருத்தவன் ஹீரோயினையே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இப்பதான் நம்ம யாருமே இல்லைன்னு சொல்லி நினைச்சோம். அப்புறம் யாரா அவன் புதுசா வந்திருக்கான்னு பார்த்தா இவன் வந்து கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு ஹீரோ கேரக்டர் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஹீரோயின் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க அந்த அழக அவன் தூரத்துல இருந்தே ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் வந்து இப்படி ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கறத அவங்க நோட்டீஸ் பண்ணவே இல்லை, அவங்களுக்கு தெரியவும் இல்லை. இந்த வயல்வெளிக்கு பக்கத்திலேயே ஒரு அழகான லேக் ஒன்னு இருக்கு. அது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் அதை வீடியோல காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம செட்டில் ஆனா லைஃப்ல நிம்மதியா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயின் அவ கொண்டு வந்த அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு பக்கத்திலேயே ஒரு நாய் ஒன்று இருக்கு. அந்த நாய்க்கு ஹீரோயின் கொஞ்சம் ஷேரிங் கொடுத்துட்டு, நீ இப்போ இதை என்கிட்ட வாங்கி சாப்பிட வைக்கப்படணும். ஏன்னு கேட்டா நீ ஆல்ரெடி வீட்லயே நல்லா சாப்பிட்டுட்ட. அப்படி சாப்பிட்டுட்டும் கூட இப்ப எங்கிட்டயும் வந்து ஆட்டை போறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ ஆடு மாடு நாய் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற செடி கொடிகள் கூட பேசிக்கிட்டு இருப்பா. ஏன்னா அங்க இருக்கிறது அது மட்டும் தான். இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே லைட்டா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ஹீரோயின் எழுந்திருக்கிறா. அப்பதான் அந்த இடத்துல யாருமே இல்ல அந்த ஆத்துக்குள்ள ஹீரோயின் குளிக்கலாம்னு சொல்லி போறா. இங்க மனிதர்கள் நடமாட்டமே இல்ல அப்படிங்கறனால ஹீரோயின் வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தூக்கி வீசிட்டு உள்ளுக்குள்ள நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சீன்ல சொல்லிருப்பேன், ஹீரோயினா ஒருத்தன் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அது ஹீரோயினுக்கு என்ன தெரியலன்னு சொல்லி. ஆனா அதை பத்தி எல்லாம் ஹீரோயின் பெருசா கண்டுக்கவே இல்லை. ஹீரோயினோட அழகை பார்த்து அந்த மாடு கூட ஒரு லவ் டுயட்டை பாடுற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போக வேண்டிய டைம் இன்னும் வரல அப்படிங்கறனால அவங்க மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு குளியில போட்டு. அப்போ ஹீரோயினோட உடம்பு மேல ஒரு நிழல் ஒண்ணு விழுகுது. அது யாரு என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம பார்த்த ஒருத்தன் தான். அவனை இப்போ ஹீரோயின் அவ கண்ணை முழிச்சு பாக்குறா. பட் மறுபடியும் கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் அவ அங்க இருந்து காணாம போயிடுறான். ஒருவேளை இது கனவு தானோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்புல ஹீரோயின் அதை பெருசா கண்டுக்கல. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆயிடுச்சு. அவ எப்பவுமே அவளோட அம்மா எழுப்பி விட்டு தான் ஹீரோயின் அந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாட்டுக்கு பால் கறக்கிறது. இப்போ அவங்க அம்மா வந்து சொல்றதுக்கு முன்னாடியே ஹீரோயின் எழுந்து அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்க்கணும். இவ்வளவு நேரத்திலேயே எழுந்து எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினோட அம்மா கேக்குறாங்க. பட் ஹீரோயின் எந்த ஒரு பதிலும் சொல்லல. எனக்கு சரியா தூக்கம் வரல, அதனால என்னோட வேலையில நான் சீக்கிரமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், மத்தபடி வேற இது இல்ல, நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப கட் பண்ணா ஹீரோயின் மறுபடியும் அந்த மாடு மேய்க்கிறதுக்காக வந்துடுறா. அவ வந்ததுக்கு அப்புறம் நேத்து ஒருத்தன் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன்ல, அவனோட உருவத்தை இப்பதான் ஹீரோயின் பாக்குறாங்க. அவன் நம்மள மாதிரி நார்மலான ஒரு ட்ரெஸ் இல்லாம முழுக்க ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான். அவன் பாட்டுக்கு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து அதுல போட்டோல என்னமோ வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். கூடவே உன்னோட மாடுகள்லாம் அந்த விசச்செடிகளை சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு, இதை நீ இப்ப தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு தான் சொல்றேன் புரியலையா அப்படிங்கிற மாதிரி அவன் ஹீரோயினை பார்த்து சிரிக்க, இப்போ ஹீரோயின் சுதாரிச்சுக்கிட்டு அந்த மாடுகள்லாம் அந்த பக்கம் போய் ஓட்டி விடுறா. அந்த மாட்டை அந்த பக்கம் செட்டில் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த பக்கத்துல போய் பார்த்தா அவன் போட்டோல ஹீரோயினை தான் வளைஞ்சுக்கிட்டு இருந்தான். அதுவும் எப்படின்னு பார்த்தா ஹீரோயின் நேத்து அவங்க லேக்ல எந்த மாதிரியான ஒரு கெட்டப்பட குளிச்சுக்கிட்டு இருந்தாலோ அதை தான் அவன் படமா வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. எதுக்கு இவன் நம்மளோட படத்தை வரையும், இவனோட உள்நோக்கம் தான் என்ன அப்படிங்கிற புரியாம ஹீரோயின் அந்த படத்துல வரைஞ்சிருக்க அவளோட அழகை பார்த்ததுமே அவ
அவளே மயங்கி விழுந்துட்டா போல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த ஹீரோ கேரக்டர் அங்க ஒரு டம்ளர் இருக்கும், அதுல தண்ணி கொண்டு வந்து ஹீரோயினுக்கு கொடுக்குறான். இந்த மாதிரியான வெயில்ல நீ அடிக்கடி சுத்திக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா கண்டிப்பா உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரதான் செய்யும். பாத்தியா, இப்ப நீ டீஹைட்ரேட் ஆகி மயங்கி விழுந்துட்ட. எப்பவுமே உன் கையில ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அவன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதையும் தாண்டி நீ வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கை கிட்டத்தட்ட சொர்க்கத்துக்கு சமமானது. உனக்கு தெரியுமா? இந்த மாதிரியான ஒரு லைஃப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்காது. உனக்கு அது கிடைச்சிருக்குன்னு சொன்னா நீ போன ஜென்மத்துல ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஹீரோயின் சந்திக்கிற முதல் ஆண் இவன் தான். இப்படி இருக்கும்போது நீ எங்க தங்கி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு வீடுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது, இந்த திறந்த உலகம் மட்டும்தான் எனக்கு சொந்தமானது, அதனால இந்த உலகத்துல நான் எங்கேயும் இருப்பேன், எப்ப வேணாலும் நீ என்ன பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. பேசுற விதமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, பட் இருந்தாலும் நல்லா என்டர்டெய்னிங்கா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ இவன் கூட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அவன் இங்க இருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. அதாவது ஹீரோயின் வந்து இந்த மாடை இங்க இருந்து ஓட்டிட்டு போக வேண்டிய ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. இனி இதுக்கு மேலேயும் என்னால இருக்க முடியாது, நாளைக்கு நீங்க வருவீங்களா, நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் சொல்ல அப்ப அந்த ஹீரோவும் கண்டிப்பா உனக்காக நான் எப்பவுமே இங்க காத்துக்கிட்டு தான் இருப்பேன், மறக்காம நாளைக்கு நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து காணாம போயிடுறான். அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவளோட அடுத்த நாள் காலையில வேலைகள்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இந்த காட்டுக்குள்ள அவ மாட்டை ஓட்டிட்டு வந்துடுறான். இவனை காணோம்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. நேத்து வரேன்னு சொல்லிட்டு இப்படி நம்மள இவன் ஏமாத்திட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் வருத்தப்படுறாங்க. பட் அவன் ஆல்ரெடி ஹீரோயினுக்கு முன்னாலேயே அந்த இடத்துக்கு வந்துட்டான். எப்பவும் போல அவன் வரைஞ்சுக்கிட்டு இருக்க அந்த போர்டை வச்சு ஹீரோயினோட புகைப்படங்கள்லாம் அவன் வரைய ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்ததுமே ஹீரோயின் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பக்கத்துல போறான். நான் நினைச்சேன் நீங்க வரமாட்டீங்கன்னு சொல்லி, ஆனா நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அவன் கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்க, நான் ஆல்ரெடி உன்னோட புகைப்படங்கள்லாம் வரைஞ்சிருக்கேன், அதை பத்தி நீ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிக்க ஹீரோயினோட ஒவ்வொரு பாகங்களையும் அவன் போட்டோவா வரைஞ்சு வச்சிருக்கான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு நிறைய கேள்விகள் தோணுது இவன் கிட்ட கேட்கணும்னு சொல்லி. அப்போ இவன் என்ன சொல்றானா, ஒரு மனிதனோட உடல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இசைக்கு ஒப்பானது, அது எங்கெங்க கை வச்சாலும் எப்படிப்பட்ட ஒரு ஸ்வரத்தையும் ஒரு இசையும் நம்மளால கத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த வடிவ ஒரு படத்துல இசை எங்கிருந்து வருதுங்கும் போது ஹார்மோனி புட்டியிலிருந்து வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா அது ஹார்மோனி புட்டியிலிருந்து வரல, ஒரு மனிதனுடைய உடலில் இருந்து தான் இசையே உருவாகுது, அதுலயும் குறிப்பா ஒரு பெண்ணின் உடல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ கவித்துவமா பேசிக்கிட்டு இருக்கான். இவன் எங்க சுத்தி எதுக்கு வருவான்னு சொல்லி உங்களுக்கும் தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஹீரோயினோட கையை பார்த்து உன்னோட கையில ஒரு விதமான இசை இருக்கு, அதே உள்ளங்கையில ஒரு இசை இருக்கு, அதே கைகளை இந்த பக்கம் திருப்பினா இப்படி ஒரு இசை இருக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். சரி அங்க சுத்தி இங்க சுத்தி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணிக்கிட்டு ஒரு கட்டத்துல அவன் ஹீரோயின் கிட்ட, நீ இப்போ அன்னைக்கு இந்த லேக்ல எப்படி குளிச்சுக்கிட்டு இருந்தியோ அதே மாதிரியான ஒரு கெட்டப்ல நான் உன்னை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோயின் எங்க கெட்டப்ல குளிச்சுட்டு இருந்தாங்க, சரி பரவாயில்ல நீங்க இவ்வளவு ஆசைப்பட்டு கேக்குறீங்க, நான் முடியாதுன்னா சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினும் அடுத்து என்ன பண்ணிருப்பான்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இவன் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, உனக்கு பாத்தியா என்கிட்ட வெக்கமே தோணல, என்ன பத்தி உனக்கு எதுவுமே பெருசா எடுத்துக்க நினைக்கல, இதுவே வேற யாரோ ஒருத்தங்க அங்க நிக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சடனா ஹீரோயின் பயந்து போய் திரும்புறா. நல்ல வேலை அந்த இடத்துல யாருமே இல்ல. இப்போ எல்லார் மனிதர்களுக்கும் எல்லார் மேலயும் ஒரு ஈர்ப்பு வரும், ஆனா உனக்கு என் மேல ஒரு விதமான ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான், இவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ளேயே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்குன்னா அவ லைஃப்ல முதல்ல இத எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால அவ அதுல மெய் மறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்றோம். வீட்டுக்கு வந்த ஹீரோயினுக்கு எப்போதும் ஹீரோவோட நினைப்பாவே இருக்கு. அவ இப்ப சரியா தூங்குறது இல்ல, நைட் டைம்ல அன்டைம்ல எழுந்திருச்சுக்கிறா, எப்போதும் அவளோட வேலைகளை அவங்க அம்மா கட்டாயப்படுத்தி பார்க்க சொன்னாதான் பாப்பா, பட் இப்போ அவங்க இந்த வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகி அந்த காட்டுக்குள்ள போனா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல ஹீரோயின் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அடிக்கடி கனவுல கூட சிரிக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினோட அம்மாவுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. இப்படி இவன் யாரோ ஒருத்தன் கூட ஹீரோயின் இப்படி டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. டெய்லியும் இங்க வராது, இவன் கூட தூங்குறது, ரொமான்ஸ் பண்றதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கையவே ஹீரோயின் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அவன் இந்த ரொமான்ஸான விஷயங்களை மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு இன்னும் நிறைய விஷயங்களையும் கத்து கொடுக்குறான். அந்த காட்டுக்குள்ள யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு டைனிங் டேபிள போட்டு அங்க கிட்டத்தட்ட ஒரு ராஜ விருந்து மாதிரி அதை ஏற்பாடு பண்ணி ஹீரோயினை அவன் சாப்பிட சொல்றான். இவனை பார்க்கும்போது நமக்கு ஒரு நார்மல் மனுஷன் மாதிரி தெரியல, ஒரு சூப்பர் பவர்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தங்கிட்ட தான் இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்ய முடியும். காட்டுக்குள்ள ஒரு மனுஷன் நடந்து வரதே பெரிய விஷயங்கும் போது அங்க எப்படி டைனிங் டேபிள் வந்துச்சு, இத்தனை வகையான சாப்பாடு வந்துச்சுங்கிற மாதிரிலாம் நமக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஹீரோயினுக்கு அது எப்படி சாப்பிடுறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அது கூட இவன் ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறான். இப்படிதான் நம்ம சாப்பிடணும், ஒரு ஃப்ரூட்ஸை இப்படிதான் கட் பண்ணணும், ஒரு நான்வெஜ் ஐட்டம்னா அதை இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும், அப்பதான் நாகரிகமான ஒரு உலகத்துல நம்மள மனுஷங்க மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களையும் ஹீரோயினுக்கு அவன் சொல்லி கொடுக்குறான். கூடவே அப்போ ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது, இவன் ஒரு சில நான்வெஜ் உணவுகளை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பான், ஆனா இதெல்லாம் எங்க வீட்டுல சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இவங்கிட்ட கேட்க, அதெல்லாம் அப்படி எதுவுமே கிடையாது, எல்லா உணவுமே மனிதனுக்காக படைக்கப்பட்டதுதான், இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது, இது எல்லாமே ஒரு போலித்தன்மையான ஒரு விஷயம், இதை நீ எப்போதும் நம்பிக்கிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட அவன் சொல்றான். கூடவே நீ நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் கத்துக்கிட்ட
புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உன்னோட வாழ்க்கைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா கடைசி வரைக்கும் நீ இந்த காட்டுக்குள்ள மாட்டம் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்க முடியும். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ, அதுக்கேற்ற மாதிரி பொழைச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு இந்த ஆளை அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. கூடவே இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடியில ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அங்க கீழே கொட்டி கிடக்கு. அது ஒவ்வொன்னையும் எடுத்து ஹீரோயின் அவளுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோவும் நீ எவ்வளவு நேரம் தான் அந்த ட்ரெஸ்ஸையே பாத்துக்கிட்டு இருப்ப, சீக்கிரமா உன்னை செலக்ட் பண்ணு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். ஹீரோயினும் ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி அவன் போட்டுட்டு அங்க ஒரு மேடை மாதிரி இருக்கு, அங்க போய் நின்னு பார்க்க தூரத்துல ஒரு நாடகம் நடக்கிற மாதிரி ஒரு பைனாகுலர் வச்சு அவங்க 2 பேரும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப கட் பண்ணா கிட்டத்தட்ட சாயங்காலம் ஆயிடுச்சு. அவ எப்பவும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா இன்னுமே ஹீரோயின் போகாம அங்க ஒருத்தன் கூட உட்கார்ந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனும் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி யாரை பார்த்தும் நீ பயப்படக்கூடாது, எந்த மனிதர்களையும் சமமா நீ ட்ரீட் பண்ண தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு கூடவே உன்னை நான் எப்போதும் காதலிப்பேன், நாம 2 பேரும் என்னைக்குமே பெரிய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சில லவ்வான விஷயங்களையும் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் இப்படி தனியா ஒரு மனுஷன் கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறத தூரத்துல ஹீரோயினோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு 4-5 சின்ன பசங்க பாத்துறாங்க. இது ஹீரோயின் பார்த்ததுமே ஷாக் ஆகுறா. அப்போ எப்படியாவது இந்த விஷயம் தன்னோட அம்மாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, நீ அதை பத்தி எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, அப்படி நீ எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து காணாம போயிடும். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் அவ புக் படிச்சுக்கிட்டு இருக்கா. இதனால் வரைக்கும் அவளை படிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் ஹீரோனோட அம்மா வளர்த்திருப்பாங்க. அந்த புக்கை வாங்கி பாத்துறாங்க. உனக்கு யார் இது கொடுத்தாங்க, இது ஊருக்குள்ளேயே எங்கேயுமே கிடைக்காது, இதெல்லாம் எப்படி உனக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க எதுவுமே பேசல, எல்லாமே நான் தனியா தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அதையும் தாண்டி நீ அங்க அந்த வயக்காட்டுக்குள்ள யாரோ ஒருத்தன் கூட இருந்ததா அங்க இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் சொல்றாங்களே, இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் இல்ல அப்படிங்கிற. அப்படியே இருந்தாலும் அது என்னோட தனிப்பட்ட விருப்பம், அதை பத்தி நீ கேட்க உங்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவளோட அம்மா கிட்ட கோவமா பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ நீ இவ்வளவு தைரியமா என்கிட்ட பேசுற, அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நீ எவனோ ஒருத்தன் கூட இல்லீகலா பழகிட்டு இருக்க. ஒருவேளை நாளைக்கு நீ கையில ஒரு குழந்தையோட வந்து நின்னா இங்க இருக்கிற சமூகம் என்னை எந்த மாதிரி நடத்தும், என்ன எவ்வளவு கேவலமா இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நான் பெற்றிருக்கேன்னு சொல்லி கூனி குறுகிதான் அவங்க முன்னால் நிக்கணுங்கிற மாதிரி ஹீரோயினோட அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வரும். நான் அப்படி எந்த ஒரு தப்பும் பண்ணல, என்ன புரிஞ்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் அவளோட அம்மா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. பட் அவங்க அதெல்லாம் கேட்கக்கூடிய மனநிலையில இல்ல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஹீரோயினோட அம்மாவுக்கு இன்னொரு யோசனை வருது. இது இப்படியே விட்டா சரியா வராது, நாளைக்கு அங்க சர்ச்ல ஒரு ஃபாதர் ஒருத்தவங்க இருக்கு, அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் ஹீரோயின் நாம ஒரு சில மென்டல் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பெருசு கிட்ட ஹீரோயினை கூட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அவ ஆள் மனசுல என்ன நினைக்கிறா, அவ ஏதாவது தப்பு பண்ணாலா அப்படிங்கிற ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் அவளோட லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த ஹீரோ கேரக்டர் கூட ஹீரோயின் வாழ்ந்திருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் ஒளிவு வரம் இல்லாம இந்த பெருசு கிட்ட ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரும் ஹீரோயின் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு காது கொடுத்து கேட்டுக்கிட்டு, ஆனாலுமே அவர் பெருசா ஹீரோயின் என்ன சொல்ல வரா அப்படிங்கிறது அவ்வளவா புரியல. பட் ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிட்டாரு, ஹீரோயினுக்கு வயசு கோளாறு தான், அதனால தான் இப்படிப்பட்ட செயல்கள்லாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கனவுல கூட நம்ம நினைக்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு பாவப்பட்ட ஒரு விஷயம், அதுவும் ஒரு பெண்ணாக பிறந்து நீ இப்படி எல்லாம் எங்கிட்டயே சொல்றது எனக்கே தயக்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க. கூடவே இந்த தப்ப எல்லாம் சரி பண்ணணும்னு சொன்னா உனக்கு நான் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்றேன், அதை டெய்லியும் காலை மாலைன்னு சொல்லி உன் மனசுக்குள்ள அதை சொல்லிக்கோ, அதுக்கப்புறம் இந்த எண்ணங்கள்லாம் உன் மனசுல இருந்து காணாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த பெருசு ஹீரோயினுக்கு ஒரு அட்வைஸ் போட்டு இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மாவை பார்க்க வர. எனக்கு என்னமோ இது சரியா படல, உன்னோட பொண்ணுக்கு அநேகமா வயசு கோளாறு தான் நினைக்கிறேன், நீ இதோடயே சிம்பிளா விட்டுட்டு போகாம ஒரு நல்ல டாக்டர் கிட்ட போய் ஹீரோயின் பிசிக்கலி ஏதாவது அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்குதா அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும். இல்லன்னு சொன்னா நாளைக்கு நம்மளோட மானம் தான் போகும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினோட அம்மா கிட்ட இந்த பெருசு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ இவங்களுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு, இங்க அப்படிப்பட்ட டாக்டர்ஸ் யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கே தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்டே போய் நீங்க இந்த விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த டாக்டரோட பேரை ரெக்கமெண்ட் பண்ணி சொல்ல ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை அங்க கூட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை அந்த டாக்டர் நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க இன்னும் அதே கன்னித்தன்மையோட தான் இருக்கிறாங்க, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்க பொண்ணு கம்ப்ளீட்டா நார்மலா தான் இருக்கிறாங்க, மேபி மென்டலா ஒரு சில ப்ராப்ளங்கள் இருக்கலாம், அது நீங்க வீட்டுல வச்சு கரெக்டா அன்பா பாத்துக்குங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர் சொல்லி அனுப்புற. ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுற. அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ கனவுல ஒருத்தவனை பாக்குறான், அது யாரான்னு பார்த்தா இந்த ஹீரோ தான். அவன் ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்து உன்னை விட்டு நான் எப்பவுமே பிரிய மாட்டேன், கடைசி வரைக்கும் உன் கூடவே தான் இருப்பேன், யாராலையும் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட அவன் காதல் வசனங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயினும் எனக்கு தெரியும் நீ வருவேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே புரியும், அதுக்காகத்தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இது எல்லாமே முழுக்க முழுக்க ஹீரோயினோட கனவுல நடக்கிற விஷயம் தான், ரியாலிட்டியில இந்த ஹீரோ கேரக்டர் அப்படிங்கிற ஒருத்தன் இல்லவே இல்லை. ஹீரோயினோட அவங்க ஆள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆசை தான் ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஹீரோ கேரக்டரா மாறி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரிய வருது. அது எல்லாமே முழுக்க முழுக்க ஹீரோயினோட இல்யூஷனான ஒரு கனவு தான்.
பண்ணிக்கலாம். நிஜத்துல எதுவுமே நடக்கல. ஆனா இது எல்லாமே அவளோட வாழ்க்கையில நிஜமா நடக்கிற மாதிரியே ஹீரோயின் அவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி எண்டிங்கோட இந்த கதை முடியுது. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.